நகர ஜுபைதா ராணி அவங்க கட்டின கால்வாய் இது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நகர ஜுபைதா இந்த வாய்க்காலுடைய பகுதியில் நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். இந்த வாய்க்காலுடைய அமைப்பு அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபா வரக்கூடிய அந்த பகுதிகளில் நம்ம பார்க்க முடியுது. இதனுடைய வரலாறு என்னன்னா, ஹாஜிகளுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அந்த தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட நேரத்தில் ஈராக் நாட்டினுடைய ராணி ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவருடைய மனைவி இரையச்சமுள்ள ராணி அம்மா அவங்க ஹாஜியருடைய தண்ணீர் தேவைக்காக வேண்டி மிகப்பெரிய பொருள் செலவில் தாயிஃபுடைய பகுதியில் வாதி நோமான் இருக்கு, அதில் இருந்து அவங்க வாய்க்கால் அமைத்து பல கிலோமீட்டர் கடந்து அரஃபா வரைக்கும் ஹாஜியருடைய தண்ணீர் தேவைக்காக வேண்டி தண்ணீர் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அந்த நகர ஜுபைதாவுடைய அந்த பகுதியில் தான் இருக்கும். இந்த வாய்க்கால் முன்னமும் நம்மளுக்கு அடையாளமாக இருக்குது. இந்த வாய்க்காலின் மூலமாக ஹாஜிகள் பல 100 ஆண்டு காலம் பிரயோஜனம் அடைஞ்சாங்க. ஆனால் இப்போ எல்லாமே பைப் லைனு நவீனமாயிருச்சு. இந்த வாய்க்காலுடைய பகுதியில் ரோடுகள் இதெல்லாம் போட்டனால அந்த அடையாளங்கள் இல்லை. மலையினுடைய பகுதிகளில் அங்கங்கே அவங்க கட்டின அந்த வாய்க்காலுடைய அடையாளங்கள் இருக்குது. பாருங்கள், அந்த இடம் தான். இதான் நகர ஜுபைதாவுடைய இந்த இடங்கள் இது. மாஷா அல்லாஹ். அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு வரக்கூடிய வழியெல்லாம் அந்த தொடர்ந்து அந்த மலையை சுற்றிலும் அந்த தொடர்ந்து அந்த வாய்க்காலுடைய அடையாளங்களை பார்க்கலாம். மாஷா அல்லாஹ். இந்த ட்ரெயின் போய்கிட்டு பாருங்க, ஹாஜியருடைய அந்த புழக்கத்துக்காண்டி ஓடக்கூடிய அந்த ட்ரெயின் இது. இப்போ ஹஜ்ஜுக்குடைய காலம் நம்ம எதிர்நோக்கி இருக்கனால எல்லாம் அந்த ட்ரெயில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரெயின் ஓடுறதை பார்க்குறீங்க. ஹஜ்ஜில் இந்த ட்ரெயினில் தான் ஹாஜிகள் அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபா மினாவுக்கு வருவாங்க. அந்த ட்ரெயினை தான் பார்க்குறீங்க. ட்ரெயின் ஓடுறதை பாருங்கள். இருந்தே இதை கட்டி கொண்டு வந்திருக்காங்க. எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் கணக்கு இந்த வாய்க்காலுடைய அமைப்பு இருக்கும். தாயிஃபிலிருந்து அப்படியே ஒவ்வொரு மலையாக சுற்றி அந்த மலையில் உள்ள தண்ணீர்களை எல்லாத்தையும் அவங்க சேகரித்து அப்படியே அது அரஃபா வரைக்கும் வரும். பல 100 ஆண்டு காலம் ஹாஜிகள் இதில் பிரயோஜனம் அடைஞ்சிருக்காங்க. நம்ம அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபா போகக்கூடிய வழியில் இந்த சுவர்களில் இன்னும் இருக்கிறத பார்க்கலாம். இந்த சுவரில் தண்ணீர் கொஞ்சம் கூட லீக் ஆகாமல் ஒரு வாய்க்கால் அமைச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய பொருள் செலவில் அமைச்சிருப்பாங்கிறத நம்ம பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃலுலு ஸதகத்தி சுக்கியல் மா, தர்மத்திலே சிறந்தது நீர் புகட்டுவதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க ஜுபைதா ராணி அம்மா அவங்க ஹாஜியருடைய தண்ணீர் தேவைக்காக வேண்டி மிகப்பெரிய பொருள் செலவில் ஒரு வாய்க்காலே அமைத்து, அதுவும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளான ஹாஜிகளுக்கு இதை செஞ்சுருக்காங்கன்னா மாஷா அல்லாஹ், உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சவாபுக்குரிய பெரிய விஷயம். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உண்டான அந்த பரிபூர்ண சவாபை எல்லாம் கொடுத்து அவருடைய அந்தஸ்தை எல்லாம் மேலும் எல்லாம் வேறுபடுத்துவானாக. உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை ஜுபைதா ராணி அம்மா அவர்களுக்கும், அதே போல இறைநேசரான அரசரான ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவார்.